செந்தமிழே, நீயோ கனி, நானோ கிளி, வேறென்ன வேண்டும் இனி என்று தாய் தமிழை வணங்கி அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம நம்மளுடைய வகுப்புகள்ல தொகைநிலை தொடர் 10ஆம் வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4 தொகை பார்த்துட்டோம். இன்னைக்கு முக்கியமான தொகை வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. சரி. இந்த தொகைனா என்னன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த தடவை சொல்லிடுறேன். தொகைனா என்னது? மறைதல். அதாவது 2 சொற்களுக்கு நடுவில் 2 சொற்கள் ஒரே சொற்கள் போல இருக்கு. 2 சொற்களுக்கு நடுவில் 2 சொற்களையும் பிரிச்சு பார்த்து, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அந்த உறுப்பு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் அந்த தொகை. சரி. அப்ப இங்க என்ன தொகை? 2 சொற்களுக்கு நடுவுல என்ன இருக்க போகுதுன்னா, வேற்றுமை. 2 சொற்களுக்கு நடுவுல என்ன இருக்க போகுது? வேற்றுமை. அப்ப இந்த வேற்றுமைக்குன்னு ஒரு 6 உறுப்புகள் இருக்கு. அது என்னென்ன உறுப்புகள்னு சொல்றேன். இந்த 6 உறுப்புகளும் அந்த 2 சொற்களுக்கு நடுவில் என்னென்ன உறுப்புகள்னு பாருங்க. ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்ப வேற்றுமைக்குன்னு இருக்கின்ற உறுப்புகள் மொத்தம் 6. ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 6 உறுப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 6 உறுப்புகளையும் 2 சொற்களும் ஒரு மாதிரியா இருக்கிற அந்த சொல்லை பிரித்து பார்க்கணும். பிரித்து ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 6 உறுப்பையும் போட்டு பொருத்தமா இருந்ததுன்னா, அதுதான் வேற்றுமை தொகை. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? சரி. அப்ப இந்த வேற்றுமை உறுப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதெல்லாம் எத்தனையாவது மொத்தம் வேற்றுமைகள் முதல்ல வேற்றுமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வேற்றுமை என்பது மொத்தம் 8. வேற்றுமை என்பது எத்தனை மொத்தம்? 8 இருக்கு. 1 பெயர் வேற்றுமை. இல்லன்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. பெயர் வேற்றுமை. இதுக்கு உறுப்புகள் இல்லை. உறுப்பு என்னது? இல்லை. இதுக்கு இல்ல. அடுத்தது 2 இரண்டாம் வேற்றுமை. 2 என்னது? இரண்டாம் வேற்றுமை. இதுக்கு தான் உறுப்பு என்னது? ஐ. அடுத்தது 3ஆம் வேற்றுமை. இதுக்கான உறுப்பு என்னது? ஆல். 4ஆம் வேற்றுமை. இதுக்கான உருவு என்னது? கு. அடுத்தது 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை. இதுக்கான உறுப்பு என்னது? இன். அடுத்தது 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை. இதற்கான உருவு அது. 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை. இதற்கான உருவு கண். 8ஆம் வேற்றுமை. இதுக்கு இன்னொரு பேரு விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. விழி. விழினா கத்துதல். விழி வேற்றுமை. இதற்கான உருவு என்னது? இல்ல. அப்போ 1வது வேற்றுமைக்கும் 2வது வேற்றுமைக்கும் என்ன இல்ல? உருவு கிடையாது. மீதமுள்ள 6 வேற்றுமைக்கு தான் உருவு இருக்கு. அப்ப ஐ 2ஆம் வேற்றுமை உருவு, ஆல் 3ஆம் வேற்றுமை உருவு, கு 4ஆம் வேற்றுமை உருவு, இன் 5ஆம் வேற்றுமை உருவு, அது 6ஆம் வேற்றுமை உருவு, அடுத்தது கண் 7ஆம் வேற்றுமை உருவு. இது ஒண்ணுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா பாடம் முடிஞ்சிச்சு. அதாவது 2 சொற்களுக்கு நடுவில் ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 6 வேற்றுமை உறுப்புகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருவது போல் இருக்கும். அத நாம தான் கண்டுபிடிக்கணும். நாம தான் ஐ போட்டு பார்க்கணும், ஆல் போட்டு பார்க்கணும், கூ போட்டு பார்க்கணும், இன் போட்டு பார்க்கணும், அது போட்டு பார்க்கணும், கண் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் போட்டு பொருத்தமா இருந்தா தான், அது அந்த வேற்றுமை நம்ம முடிவுக்கு வரலாம். சரி. இப்ப 2ஆம் வேற்றுமை உருவு என்னது? ஐ. இப்ப ஐக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஐ. ஐயா, ஐக்கு. இப்ப பாருங்க. மொழி கற்றான். மொழி கற்றான்னு இருக்கு. அப்ப இது என்ன தொகைன்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஐ, ஆல், கு, இன், அது, கண் போடணும். இப்ப மொழிக்கு பாருங்க. மொழியை கற்றான். என்னது? மொழியை கற்றான். அப்ப இந்த இடத்துல இது என்ன உருபு இது?
ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்துருச்சு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. ரொம்ப எளிமையா இருக்குங்களா? அடுத்தது பாருங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு. கரும்பு தின்றான். கரும்பு தின்றான். இப்போ என்ன போட்டு பார்க்கலாம்? இப்ப ஐ, ஆல், கூ எத வேணா போட்டு பார்க்கலாம். அப்ப எது பொருத்தமா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப கரும்பு தின்றான். என்ன தின்றான்? கரும்பை தின்றான். கரும்பை தின்றான். கரும்பை தின்றான். அப்ப எது பொருத்தமா இருக்கு? ஐ பொருத்தமா இருக்கு. அப்ப இதுவும் என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை. சரி, நான் ஆள் போட்டு பார்க்கிறேன் அப்படின்னா போட்டு பாருங்க. கரும்பால் தின்றான். கரும்பால் தின்றான். கரும்பால திங்க முடியுமா? கரும்பால தான் இன்னொரு பொருள் திங்க முடியாதா? அதனால கரும்புக்கு தின்றான். கரும்புக்கு போய் யாராவது திங்க முடியுமா? இந்த மாதிரி பொருத்தம் எதுவோ அதுதான் அந்த வேற்றுமை தொகை. சரி, ரைட். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகையான ஆளுக்கு போவோம். அடுத்து ஆள். ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. அப்ப இரண்டு சொற்களுக்கு நடுவில் இந்த ஆள் போட்டு பார்த்து பொருத்தமா இருக்கணும். இங்க பாருங்க. தலை வணங்கினான். தலை வணங்கினான். அப்ப ஆள் போட்டு பார்க்கலாமா? தலையால் வணங்கினான். தலையால் வணங்கினான். புரியுதுங்களா? அப்ப இது வந்து என்னது? மூன்றாம் வேற்றுமை தொகை. என்ன வேற்றுமை தொகை? தலையால் வணங்கினான். எப்படி வணங்குறாங்க பாரு. இப்படி கைய வச்சுக்கிட்டு எப்படி வணங்குறான்? தலையால் வணங்கினான்னா ரொம்ப தலை தாழ்ந்து இப்படி தலைய நல்லா இப்படி குனிந்து தலையால் வணங்கினான்னா தலைய இப்படி குனிந்து நான் உங்களுக்கு சரணம் அடைகின்றேன் அப்படின்னு வணங்குறது. அதான் தலையால் வணங்கினான். அப்ப தலை வணங்கினான் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? கத்தி வெட்டினான். கத்தி வெட்டினான். புரியுதுங்களா? காய்களை கத்தி வெட்டினான். அப்ப கத்தியால் வெட்டினான். கத்தியால் வெட்டினான். அப்ப ஆள் போட்டா பொருத்தமா இருக்கு. சோ இது இடத்துல அது மூன்றாம் வேற்றுமை தொகை. சரி, அடுத்து ஐ, ஆள் முடிஞ்சிச்சு. இப்ப கூக்கு போறோம். கூ. இது எத்தனாவது வேற்றுமை வந்து உருவு? இது வந்து நான்காம் வேற்றுமை உருவு. இது எத்தனாவது வேற்றுமை உருவு? நான்காம் வேற்றுமை உருவு. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. பள்ளி சென்றான். பள்ளி சென்றான். அப்ப என்னது சென்றான்? பள்ளிக்கு சென்றான். பள்ளிக்கு சென்றான். புரியுதுங்களா? பாருங்க. அப்ப கூ என்ற வேற்றுமை உருவு இதுல என்னது மறைந்து வந்துள்ளது. அப்ப பள்ளிக்கு சென்றான். அப்ப இது எத்தனாவது வேற்றுமை? வந்து இது நான்காம் வேற்றுமை தொகை. நீங்க வேற உருவு போட்டீங்கன்னா பொருத்தமா இருக்காது. இப்ப பள்ளியை சென்றான். பள்ளிக்கு சென்றான். பள்ளியால் சென்றான். இப்ப பாருங்க எது பொருத்தமா இருக்கு? பள்ளிக்கு சென்றான் பொருத்தமா இருக்கு. சரி, அடுத்தது பார்க்கலாங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒண்ணுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பின்னாடி கீழே கீழே போட்டு நம்மளே அதை வந்து என்ன பண்ணலாம்? அதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து கடலூர் சென்றான். கடலூர் சென்றான். அப்ப கடலூருக்கு சென்றான். கடலூருக்கு கடலூருக்கு சென்றான். புரியுதுங்களா? அப்ப இங்க எது மறைஞ்சு வந்திருக்கு? கு என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளதால் இது நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு போலாங்களா? ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வந்து இன், இல்லைன்னா இல்லுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால நம்ம இன்னு தான் முக்கியம். இது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு. இப்ப ஐந்தாம் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வர்ற மாதிரி இருந்தா அது ஐந்தாம் வேற்றுமை தொகை. இப்ப எடுத்துக்காட்டுங்க பாருங்க. பால் நிறம் வெள்ளை. பால் நிறம் என்னது? வெள்ளை. அப்ப கீழே பாருங்க. பாலின் பாலின் நிறம் வெள்ளை. எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இது என்னது? ஐந்தாம் வேற்றுமை தொகை அல்லது வேற்றுமை தொகை.
ஐந்தாம் வேற்றுமை தொகை. சரி. இன்னொரு எடுத்துக்காட்டு வேணா பார்க்கலாங்களா? மலை, அருவி. மலை, அருவி. இ அப்ப இதுல எது வந்து நம்ம வந்து வந்துருது பாருங்க. மலையின் அருவி, மலையின் அருவி. இல்லன்னா மலையில் அருவி. இல்லன்னா மலையில் அருவி. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன வந்தது? இன், அதான் இன், இல் 2மே ஒண்ணுதான். அப்ப இன் என்ற உறுப்பு மறைந்துள்ளதா? இது எத்தனாவது வேற்றுமை தொகை? 5ஆம் வேற்றுமை தொகை. புரியுதுங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை உறுப்புக்கு போறோம். 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? அது. என்னது? அது. 6ஆம் வேற்றுமை உருவு அது. இங்க பாருங்க. என் சட்டை, என் சட்டை. அப்ப எப்படி சொல்லலாம் இத? எனது சட்டை, எனது சட்டை. எது இங்க வந்திருக்கு? அது என்ற அந்த 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. இது 6ஆம் வேற்றுமை தொகை. ரொம்ப எளிமைங்க. இருக்கிற வேற்றுமை தொகை தான் ரொம்ப இருக்கிற தொகைகள்ல ரொம்ப எளிமையான தொகை. அடுத்தது. இன்னும் ஒரு வேளை எடுத்துக்காட்டு பார்க்கலாம். என் சட்டை, என் வீடு. என் வீடு என்னது? எனது வீடு. அப்ப அது என்ற அந்த உருபு 6ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இதோ பாருங்க. கம்பர் காவியம், கம்பர் காவியம். இன்னொரு எடுத்துக்காட்டு வேணா சொல்றேன். கம்பர் காவியம் யாரு யார் காவியம்? கம்பரது காவியம், கம்பரது காவியம். அப்ப எத்தனாவது வேற்றுமை உறுப்பு மறைந்துள்ளது? 6ஆம் வேற்றுமை உருவான அது மறைந்து வந்துள்ளது. சரி. அடுத்ததாக கடைசி வேற்றுமை உருவான அதான் கடைசி வேற்றுமை உருபு. உருபுல கடைசி தான். ஆமா. வேற்றுமையில கடைசி இல்ல, உருபுல கடைசி. 7ஆம் வேற்றுமை உருவு. அதுக்கு பேரு கண். புரியுதுங்களா? கண்ணுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. பிரிக்க முடியாது. அதிலேயே இருக்கும். நம்ம கண்ண நம்ம உடம்புல இருந்து நம்ம முகத்துல இருந்து பிரிக்க முடியாது. அததான் கண் கண்ங்கிறது. புரியுதுங்களா? கண். இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப வந்து மலைக்குகை. என்ன குகை? மலைக்குகை. இப்ப மலையவும், குகையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல தான் இந்த கண் பிரிக்க முடியாத அந்த இடத்துல கண் வரலாம். கண் வரும். இங்க பாரு மலையின் மலைக்கண் குகை. மலைக்கண் குகை. புரியுதுங்களா? மணி ஓசை. மணியும் ஓசையும் பிரிக்க முடியுமா? 2ம் ஒண்ணா தான் இருக்கும். அப்ப மணியின் கண் ஓசை. மணியின் கண் ஓசை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. பால் சுவை. பார்ச்சுவை. பாலையும் சுவையும் பிரிக்க முடியாது. அப்ப பாலின் கண் சுவை. இன்னும் பால் கண் சுவை. பாலின் கண் சுவை. அப்ப கண் என்ற எத்தனாவது வேற்றுமை உருபு? 7ஆம் வேற்றுமை உருபு மனம் வந்தால் 7ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. அவ்வளவுதாங்க. வேற்றுமை தொகை மொத்தம் வந்து 6 உறுப்புகளை கொண்டுள்ளது. ஐ, ஆல், கு, இன், அது, கண். வேற்றுமை மொத்தம் 8. வேற்றுமை மொத்தம் எத்தனை? 8. பெயர் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதமுள்ள 6 வேற்றுமைக்கு தான் 6 உறுப்புகள் உள்ளது. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆல், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன் அல்லது இல், 6ஆம் வேற்றுமைக்கு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண். அவ்வளவுதான். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 6 உறுப்புகளும் 2 சொற்களுக்கு நடுவில் மறைந்து வந்தால் அதுதான் என்ன தொகை? வேற்றுமை தொகை. இதற்கு அடுத்த வகுப்புல வேற்றுமை தொகையும், உருபும், பயனும், உடன்தொக்க தொகையை நம்ம காண்போம். நன்றி. வணக்கம்.